ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணியும் மட்டன் ரோக் ஜோஸும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லே மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி vlog போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனியன் அண்ட் டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மட்டன் பிரியாணி சைட் டிஷ்க்கு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. தென் மட்டனையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் கூட உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 விசில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டையுமே சைட் பை சைட் பண்ண போகிறோம். இந்த குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியனு, காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் மட்டன் மசாலா, பட்டை கிராம்பு பவுடர் எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அது நல்லா வதங்கி வர டைமுக்கு அதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு இதுலேயுமே டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேவிக்கும் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ரோக் ஜோஸ் அப்படின்னாலே அதோட கலர் தான், ஸோ ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கோம். ஸோ அது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி எல்லாமே வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சுருந்த மட்டன் பீசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டவ் சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா அந்த மட்டனோட அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நம்ம அதிலே மட்டன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டுட்டு அதிலே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டனையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ரைஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன ரைஸ் எடுத்துருக்கோம்னா ஜீரக சம்பா எடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 டம்ளர் தான் வச்சுருக்கோம். ஸோ வச்சுட்டு அதை மூடி போட்டு ப்ரெஷர் குக் வச்சாச்சு. இந்த பக்கம் மட்டன் ரோக் ஜோஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா கெட்டியான பதமாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா, மல்லி இலை, கருவேப்பிலையை தூவிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், மட்டன் ரோக் ஜோஸ் ஆகிடுச்சு ரெடி. தென் நெக்ஸ்ட் அனதர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியும் சைமல்டேனியஸாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் டின்னர் செஞ்சுருந்தோம். ஸோ சண்டே ஸ்பெஷல் vlog இது. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டோட காம்பினேஷனும் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். பிரியாணியோட டீட்டெயில் ரெசிபி வேணும் அப்படின்னா நம்மளோட இதுக்கு முன்னாடியே vlog போட்டிருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வந்துட்டு டின்னர் நம்மளுக்கு இப்படி தான் முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த vlogs எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த 2 காம்பினேஷன் அண்டு ஆனியன் ரைத்தாவோடு நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், டேக் கேர், பாய். சேனலை ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. பாய்.